சுப்ரீம் செய்திகளுக்காக சி தரணி. இன்றைய முக்கிய செய்திகள். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் புதுவையில் பேட்டி. புதுச்சேரியில் ஆசை வார்த்தைகளை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்துள்ள இமாச்சல பிரதேச மாநில மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை நேரில் சந்தித்து உரையாடினர். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையில் ராட்சத அலைகளில் சிக்கிய 4 சுற்றுலா பயணிகள் உயிருடன் மீட்பு. மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். பிரதமராக நரேந்திர மோடி தனது 12 ஆண்டுகால சாதனைகளை நிறைவு செய்ததை கொண்டாடும் விதமாக தேசிய பாதுகாப்பு நலத்திட்டங்கள், பெண்கள் அதிகாரம், பாரம்பரியம் மற்றும் உள்கட்டமைப்பு ஆகிய 5 முக்கிய தலைப்புகளின் கீழ் பாஜக தேசிய அளவில் பிரத்யேக சாதனைகள் குறித்த புத்தகங்களை வெளியிட்டுள்ளது. இந்த புத்தக வெளியீட்டு விழா புதுச்சேரி பாஜக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு புத்தகங்களை வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் கூறுகையில், பிரதமர் நரேந்திர மோடி 4402 நாட்களாக நாட்டின் பிரதமராக இருந்து சிறப்பான ஆட்சியை வழங்கி வருகிறார். மக்கள் நலன் மற்றும் வளர்ச்சியை மையமாக கொண்டு செயல்பட்டதன் விளைவாக கடந்த 12 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டிலிருந்து மீண்டுள்ளனர். 81 கோடி மக்கள் உணவு பாதுகாப்பு திட்டத்தின் மூலம் பயனடைந்து வருகின்றனர். நாடு முழுவதும் 5 லட்சத்திற்கும் மேற்பட்ட கிராமங்கள் திறந்தவெளி கழிப்பிடமற்ற பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளன. சுய உதவி குழுக்களின் மூலம் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழ்ந்த 3 கோடிக்கும் மேற்பட்ட பெண்கள் லட்சாதிபதிகளாக உயர்ந்துள்ளனர். உஜ்வாலா திட்டத்தின் கீழ் 11 கோடி குடும்பங்களுக்கு சமையல் எரிவாயு இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. உள்கட்டமைப்பு வளர்ச்சிக்காக மத்திய அரசு மேற்கொண்ட முதலீடுகள் ரூபாய் 12.2 லட்சம் கோடி அளவிற்கு உயர்ந்துள்ளன. நாடு முழுவதும் 164 வந்தே பாரத் ரயில்கள் இயக்கப்படுகின்றன. உதான் திட்டத்தின் கீழ் 124 புதிய விமான நிலையங்கள் மற்றும் விமான சேவைகள் மேம்படுத்தப்பட்டுள்ளன. ஸ்டார்ட் அப் நிறுவனங்களின் வளர்ச்சியின் மூலம் 23 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் மூலம் 12 கோடிக்கும் மேற்பட்டோர் மருத்துவ சிகிச்சை பெற்றுள்ளனர். நாடு முழுவதும் 15,000க்கும் மேற்பட்ட மக்கள் மருந்தகங்கள் திறக்கப்பட்டுள்ளன. உலக நாடுகள் திரும்பி பார்க்கும் வகையில் தேசிய பாதுகாப்பு துறையில் இந்தியா வலிமைமிக்க நாடாக உருவெடுத்துள்ளது. நக்சலைட் பாதிப்புகள் பெருமளவில் கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பு நிலை மேம்படுத்தப்பட்டுள்ளது. உலகின் முன்னணி பொருளாதார நாடுகளின் பட்டியலில் இந்தியா 3வது இடத்தை நோக்கி வேகமாக முன்னேறி வருகிறது. தமிழர்களின் பாரம்பரிய பெருமையை போற்றும் வகையில் ஜல்லிக்கட்டுக்கு மத்திய அரசு ஆதரவு அளித்தது. காசி தமிழ் சங்கம் நடத்தப்பட்டு தமிழர் பண்பாடு உலக அரங்கில் எடுத்துச் செல்லப்பட்டது. நாடாளுமன்றத்தில் செங்கோல் நிறுவப்பட்டதன் மூலம் தமிழர்களுக்கு மிகப்பெரிய பெருமை சேர்க்கப்பட்டுள்ளது. மேலும் வெளிநாடுகளுக்கு கடத்தப்பட்ட 68 வரலாற்று சிறப்புமிக்க கலை பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி வளர்ச்சிக்காக மத்திய அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது என்றார். மேலும் இந்திரா காந்தி சிலை முதல் ராஜீவ்காந்தி சிலை வரை ரூபாய் 436 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாலம் அமைக்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் 30,000 இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் 5,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பு கிடைத்துள்ளது. தட்டாஞ்சாவடி மற்றும் சேதராப்பட்டு பகுதிகளில் சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அமைப்பதற்காக ரூபாய் 20,000 கோடி முதலீடு வரவழைக்கப்பட உள்ளது. இதன் மூலம் 10,000க்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாகும் என்றார். தொடர்ந்து செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர், புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மத்திய அரசின் பரிசீலனையில் உள்ளது. சட்டமன்றம் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் ஒரே நேரத்தில் நடைபெற்ற வரலாறு உள்ளது. ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டம் நடைமுறைக்கு வந்தால் மனிதவளம் மற்றும் அரசு செலவுகள் பெருமளவில் சேமிக்கப்படும். அதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன என்றார். மேலும் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா ஆகிய 2 மாநிலங்களின் நலன்களையும் பாதிக்காத வகையில் தீர்வு காணப்பட வேண்டும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டிற்கு கிடைக்க வேண்டிய நீர் உரிமையை விட்டுக் கொடுக்க முடியாது. அனைத்து மாநிலங்களுக்கும் உரிய நீர் கிடைக்க வேண்டும் என்பதே பாஜகவின் நிலைப்பாடு. இதற்காகவே முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பேயி நதிநீர் இணைப்பு திட்டத்தை கொண்டு வந்தார்.
தான் மத்திய மீன்வளத்துறை அமைச்சராக இருந்தபோது ராமேஸ்வரத்தில் ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் கடல் பாசி வளர்ப்பு திட்டம் மாநில அரசிடம் வழங்கப்பட்டது. அந்த திட்டத்தை தொடங்கி வைத்தேன். ஆனால் கடந்த 5 ஆண்டுகளாக அந்த திட்டம் செயல்படுத்தப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது. மீனவர்கள் நலனில் திமுக அரசுக்கு அக்கறை இல்லை. தற்போது புதிய அரசு அமைந்துள்ள நிலையில் அந்த திட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் அமைச்சர் முருகன். புதுச்சேரியில் ஆசை வார்த்தை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. புதுச்சேரி வில்லியனூர் அருகே உருவையாறு செல்வா நகரைச் சேர்ந்த பிரபல ரவுடி முருகன் என்கிற பட்ட முருகன் என்பவர் கடந்த 2022ஆம் ஆண்டு 15 வயது சிறுமியிடம் ஆசை வார்த்தை கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இதுகுறித்து சிறுமியின் தாயார் அளித்த புகாரின் பேரில் வில்லியனூர் போலீசார் ரவுடி பட்ட முருகனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு புதுச்சேரி போக்சோ சிறப்பு நீதிமன்றத்தில் நடந்து வந்த நிலையில் தீர்ப்பு வழங்கப்பட்டது. குற்றஞ்சாட்டப்பட்ட பட்ட முருகனுக்கு 10,000 ரூபாய் அபராதம் மற்றும் 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்து நீதிமன்றம் அதிரடியாக தீர்ப்பளித்தது. மேலும் பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 4 லட்சம் ரூபாய் வழங்க புதுவை அரசுக்கு நீதிபதி சுமதி உத்தரவு பிறப்பித்தார். இந்த வழக்கில் அரசு சார்பில் வழக்கறிஞர் பச்சையப்பன் ஆஜரானார். பட்டமுருகன் மீது கொலை வழக்கு உட்பட 8 வழக்குகள் நிலுவையில் உள்ளது. தற்போது குண்டர் சட்டத்தின் கீழ் காலாப்பட்டு மத்திய சிறையில் முருகன் அடைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. ஹிமாச்சல பிரதேச மாநில மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினர். ஒரே பாரதம் பலமான பாரதம் சிந்தனையின் கீழ் செயல்படுத்தப்படும் யுவா சங்கம் மாணவர்கள் கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்துள்ள இமாச்சல பிரதேச மாநில மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை ஆளுநர் மாளிகையில் சந்தித்து உரையாடினர். காரைக்காலில் உள்ள புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப நிறுவனம் ஒருங்கிணைந்தது நடத்திய இந்த நிகழ்ச்சியில் 5 ஆசிரியர்களின் தலைமையில் சுமார் 60 மாணவர்கள் கலந்து கொண்டனர். கலந்துரையாடலின் போது புதுச்சேரி மாநிலத்தின் கலாச்சாரம், உள்கட்டமைப்பு, வளர்ச்சி, கல்வி நிலை, இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கம் முதலியவற்றை துணைநிலை ஆளுநர் எடுத்துக் கூறினார். நாட்டின் வளர்ச்சிக்கு இளைஞர்கள் பாடுபட வேண்டும். இந்தியா முழுமையும் உள்ள பல்வேறு மொழி, சமூகம், கலாச்சாரங்களை புரிந்து கொண்டு அவற்றுக்கு மதிப்பளிக்க வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தினார். ஈடன் கடற்கரையில் ராட்சத அலைகளில் சிக்கிய 4 சுற்றுலா பயணிகள் உயிருடன் மீட்கப்பட்டனர். புதுச்சேரி சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரையில் ராட்சத அலைகளில் சிக்கி உயிருக்கு ஆபத்தான நிலையில் தத்தளித்த ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த 4 சுற்றுலா பயணிகளை கடலோர காவல்துறையினரும் மீட்புக் குழுவினரும் துரிதமாக செயல்பட்டு உயிருடன் மீட்டனர். ஆந்திர பிரதேசத்தைச் சேர்ந்த சுபன், சமீர், ஆகாஷ் மற்றும் ஷாம் ஆகிய 4 பேர் சின்ன வீராம்பட்டினம் ஈடன் கடற்கரைக்கு சுற்றுலா வந்திருந்தனர். அவர்கள் கடலில் குளிக்க முயன்றபோது அங்கு பணியில் இருந்த மீட்புக் குழுவினர் கருணா, தனசேகர், பலராமன் மற்றும் கடலரசன் ஆகியோர் அந்த பகுதி ஆபத்தானது என எச்சரித்துள்ளனர். எனினும் எச்சரிக்கையை மீறி கடலில் விளையாடி கொண்டிருந்த 4வரும் திடீரென எழுந்த ராட்சத அலைகளில் சிக்கி கடலுக்குள் இழுத்துச் செல்லப்பட்டு தத்தளித்தனர். இதனை கண்ட அப்பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த புதுச்சேரி கடலோர காவல் நிலையத்தைச் சேர்ந்த வரதராஜ் மற்றும் பரமகுரு ஆகியோர் மீட்புக் குழுவினருடன் இணைந்து உடனடியாக மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருந்த 4 பேரையும் அவர்கள் பாதுகாப்பாக கரைக்கு கொண்டு வந்தனர். மீட்கப்பட்டவர்களில் சுபன் என்பவர் மயக்க நிலையில் இருந்ததால் அவருக்கு உடனடியாக முதலுதவி அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். அங்கு மருத்துவரின் தீவிர சிகிச்சைக்கு பின்னர் அவர் நலமுடன் இருப்பதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய்களை திருடிய பிளம்பர் கைது செய்யப்பட்டார். புதுவை மறைமலையடிகள் சாலையில் தாவரவியல் பூங்கா அமைந்துள்ளது. பூங்கா நுழைவுவாயில் அருகே சிறுவர் பூங்கா உள்ளது. இங்குள்ள கழிவறையில் இருந்த பித்தளை குழாய்கள் தொடர்ந்து உடைக்கப்பட்டு திருட்டு போய் வந்தது. தொடர் திருட்டு ஏற்பட்டதால் அங்கிருந்த பாதுகாவலர்கள் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் பிற்பகலில் பாதுகாவலர்கள் சரவணன், செல்வராஜ் பணியில் இருந்தனர். அப்போது கழிவறை உள்ளே ஏதோ பொருளை உடைக்கும் சத்தம் கேட்டுள்ளது. அவர்கள் உள்ளே சென்று பார்த்தபோது ஒரு ஆண் நபர் கழிவறையில் உள்ள பித்தளை குழாயை கல்லால் தட்டி உடைத்து கழற்றி திருட முயன்றது தெரிய வந்தது. உடனடியாக அந்த நபரை கையும் களவுமாக பிடித்தனர். விசாரணையில் அவர் விழுப்புரம் அம்மன் கோயில் வீதி 3வது குறுக்கு தெருவைச் சேர்ந்த விஜயகுமார் என்பதும்
மது குடிப்பதற்காக பித்தளை குழாய்களை உடைத்து திருடி விற்றதும் தெரிய வந்தது. இதையடுத்து அவரை ஒதியஞ்சாலை காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். போலீசார் அவரிடம் நடத்திய விசாரணையில் விஜயகுமார் பிளம்பராக வேலை பார்த்து வந்துள்ளார். இதனை பயன்படுத்தி பல்வேறு பகுதிகளில் இதுபோன்ற பித்தளை குழாய்களை திருடி வந்துள்ளார். சிறு திருட்டு என்பதால் யாரும் அவர் மீது புகார் அளிக்கவில்லை என்பது தெரிய வந்தது. ஆனால் தொடர்ந்து அவர் தாவரவியல் பூங்காவில் பித்தளை குழாய் திருட்டில் ஈடுபட்டதால் புகார் அளிக்கப்பட்டு அவர் கையும் களவுமாக பிடிபட்டுள்ளார். போலீசார் அவரை கைது செய்து சிறையில் அடைத்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. ஜோசாலுகாஸில் இயர் எண்ட் சேல் வந்தாச்சு. தங்க நகைகளுக்கான சேதார கட்டணத்தில் பிளாட் 50% தள்ளுபடி பெறுங்கள். இப்பவே ஷாப்பிங் செய்யுங்க. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் பல்வேறு பகுதிகளில் மக்களுக்கான சேவை குறித்த நோட்டீஸ் ஒட்டப்பட்டுள்ளது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி காமராஜர் நகர் தொகுதியில் ரெயின்போ நகர் பார்க், தமிழ் சங்கம், காமராஜ் நகர் வள்ளலார் சாலையில் உள்ள பழமுதிர் நிலையம், காமராஜ் நகர் 45 அடி சாலையில் உள்ள டீ கடைகள் மற்றும் பேக்கரி, ஜீவா நகர், பாலன் நகர், மொட்டைத்தோப்பு, அண்ணாமலை நகர், சாமிப்பிள்ளை தோட்டம் மற்றும் மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் லட்சிய ஜனநாயக கட்சியின் சார்பில் நோட்டீஸ் ஒட்டப்பட்டது. இதனை லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன் மற்றும் இளைஞரணி துணைத் தலைவர் ஜாகிர் ஹுசேன் ஆகியோர் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு காமராஜ் நகர் தொகுதியில் உள்ள மக்கள் அதிகமாக கூடக்கூடிய இடங்களில் நோட்டீஸை ஒட்டினர். இந்த நோட்டீஸில் வருமானம், சாதி, இருப்பிடச் சான்றிதழ், அரசு நலத்திட்ட வழிகாட்டுதல், மருத்துவ உதவி மற்றும் பொது சேவைகள் மற்றும் பொதுமக்களுக்கான பிரச்சனைகள், தேவைகள் எதுவாயினும் அலைபேசி எண் வழங்கப்பட்டுள்ளது. அந்த அலைபேசியில் தொடர்பு கொண்டு அவர்களது பிரச்சனைகளை கூறினால் உடனடியாக அதற்கு தீர்வு காணப்படும் என அந்த நோட்டீஸில் தகவல் தெரிவிக்கப்பட்டு ஒட்டப்பட்டுள்ளது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை அணியின் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கு வாழ்த்து தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரியின் மாநில முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மையினர் அணி சார்பாக வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் ரவிக்குமார் அவர்களின் உத்தரவின் பேரில் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற தொகுதி தலைவர் செந்தில் அவர்களின் முன்னிலையில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சிறுபான்மை அணி மாநில தலைவர் ஹாஜி இக்பால் பாஷா தலைமையில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை சந்தித்து 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்றதற்காக வாழ்த்து தெரிவிக்கும் வண்ணமாக அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மாநில சிறுபான்மை அணியினர் நிர்வாகிகள், வில்லியனூர் சட்டமன்ற தொகுதி மாநில நிர்வாகிகள், துணைத் தலைவர் ஜாவுதீன், அப்துல் ரஹ்மான், மாநில செயலாளர் புஸ்தாமின், மாநில இணை செயலாளர் ரியாபுதீன், மேலும் ராஜ்பவன் தொகுதி மாநில செயலாளர் மரிய சூசை ராஜ், இந்திராநகர் தொகுதி மாநில துணைத் தலைவர் சான்வாஸ் பாய், உழவர்கரை தொகுதி மாநில துணைத் தலைவர்கள் இருதயராஜ், அந்தோணிராஜ், ஜோசப், ஏம்பலம் தொகுதி மாநில துணைத் தலைவர் முகமது அலி, உப்பளம் தொகுதி மாநில செயலாளர் அசன், தட்டாஞ்சாவடி தொகுதி மாநில பொதுச் செயலாளர் அபில், மண்ணாடிப்பட்டு தொகுதி மாநில துணைத் தலைவர் ஜஹாங்கீர், மங்கலம் தொகுதி மாநில செயலாளர் நூருதீன் சாதிக் பாஷா, உருளையன்பேட்டை தொகுதி மாநில துணைத் தலைவர் சபருல்லா, லாஸ்பேட்டை தொகுதி மாநில இணை செயலாளர் ஜோசப் மற்றும் வில்லியனூர் தொகுதி செயலாளர் சாகுல் ஹமீத், வில்லியனூர் தொகுதி சிறுபான்மை தலைவர் அசாருதீன், மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆசிக் மற்றும் சுல்தான்பேட்டை என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் ஜலால்பாய், மொய்தீன் பாய், ஃபைசல், மர்ஜக், யாசர், கண்ணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதியின் எம்எல்ஏவுமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் அறிவுறுத்தலின்படி வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள பகுதிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் மற்றும் குறை கேட்கும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோல
சனிக்கிழமை காமராஜர் நகர் தொகுதியில் உள்ள அண்ணாமலை நகர், ஆர்வி நகர், மொட்டைத்தோப்பு, அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் திரளான முதியோர், மகளிர் மற்றும் குழந்தைகள் கலந்து கொண்டு நீரிழிவு பரிசோதனை மற்றும் பிபி பரிசோதனை மற்றும் பிசியோதெரபி இலவச மருத்துவ ஆலோசனை பெற்றனர். இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பிரபாகரன், செயலாளர் ரவி ராஜாராம், தொகுதி தலைவர் கோகுலக்கண்ணன், ரெயின்போ நகர் பொறுப்பாளர் NR சுரேஷ், பூத் தலைவர் சரவணன் மற்றும் காமராஜ் நகர் தொகுதி கார்த்திகேயன் ஆகியோர் கலந்து கொண்டனர். நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் GV பிரகாஷ் பிறந்தநாளை முன்னிட்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது. நடிகர் மற்றும் இசையமைப்பாளர் GV பிரகாஷ்குமார் பிறந்தநாளை முன்னிட்டு GV பிரகாஷ்குமார் ஒரு ரசிகராகவும் தென்னிந்திய சினிமா விளம்பர வடிவமைப்பாளர் மற்றும் செலிபிரிட்டி மேனேஜ்மெண்ட் துறையில் நடத்தி வரும் தனுஷ் சார்பில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இல்லத்தில் நற்பணி நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் அங்குள்ள முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு மதிய உணவு வழங்கப்பட்டு பின்னர் கேக் வெட்டி GV பிரகாஷ்குமார் அவர்களின் பிறந்தநாள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்பட்டது. இதுகுறித்து தனுஷ் கூறுகையில், GV பிரகாஷ்குமார் ரசிகன் அண்ணன் GV பிரகாஷ்குமார் அவர்கள் தொடர்ந்து நல்ல வெற்றி படங்களை வழங்கி பல விருதுகளை பெற்று மேலும் பல ஹிட் இசை படைப்புகளை உருவாக்க வேண்டுமென்று மனதார வாழ்த்துவதாக தெரிவித்தார். இந்த நற்பணி நிகழ்ச்சியில் தனுஷ், அவரது நண்பர்கள் பாண்டி மெட்ராஸ், PR டீம், சஞ்சய் மற்றும் தினேஷ் ஆகியோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதுவர் புதுவை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதனை நேரில் சந்தித்து பேசினார். புதுச்சேரி வந்துள்ள தென்னிந்தியாவிற்கான இலங்கை துணை தூதர் கணேசநாதன் கித்தீஸ்வரன் மரியாதை நிமித்தமாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை மக்கள் மாளிகையில் சந்தித்து பேசினார். மேகதாது விவகாரத்தில் தமிழகத்தின் உரிமைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. மத்திய இணையமைச்சர் முருகன் புதுவையில் பேட்டி. புதுச்சேரியில் ஆசை வார்த்தைகளை கூறி சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் ரவுடிக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. புதுச்சேரி போக்சோ நீதிமன்றம் தீர்ப்பு. கலாச்சார பரிவர்த்தனை திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வந்துள்ள இமாச்சல பிரதேச மாநில மாணவர்கள் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் அவர்களை நேரில் சந்தித்து உரையாடினர். சின்ன வீராம்பட்டினம் கடற்கரையில் ராட்சத அலைகளில் சிக்கிய 4 சுற்றுலா பயணிகள் உயிருடன் மீட்பு.